பூண்டு பேஸ்ட்டில் தேவையான அளவு உப்பு போட்டுறோமா? கொதிக்க வைக்கிறோமா? அதிலோட வந்து கொஞ்சம் புளி கரைச்சல் ஊற்றுறீங்களா? ஆமாம், புளி கரைச்சல். இது எவ்வளோ பூண்டு? நல்லா கொதிச்சு. எத்தனை கிலோ? 1/4 கிலோ பூண்டு. சரி. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு புளி பெருங்காய இது வெந்தய பொடி, தேவையான அளவு வெந்தய பொடி 2 ஸ்பூன் வெந்தய பொடி. சிம்மில் வச்சிடணும், டக்குன்னு கறிக்கும். பெருங்காயத்தூள், செவந்து வரணும் வெந்தயப்பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும், ஏன்னா தெரிக்கும். இப்போ வந்து தேவையான அளவு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உரப்புக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக போடுறோம். அந்த விறுவிறுப்பு குறையறதுக்காக கொஞ்சம் வெல்லம். நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் எண்ணெய் ஊற்றணுமா? தேவையான அளவு எண்ணெய். பூண்டு எவ்வளோ நேரம் கொதிக்கும்? 5 நிமிஷமா? அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது இதெல்லாம் சேர்த்துட்டு. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இட்லி, தோசை, சாப்பாடு, தயிர் சாதம், சாம்பார் சாதம், குருமா, எல்லா சாப்பாட்டுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். தொட்டுக்க இட்லி தோசைக்கு நல்லாவே வச்சு சாப்பிடலாம். சாதமும் கிளறலாம். இது கிண்டி விட்டுட்டே இருக்குமா? கொஞ்சம் நல்லா கெட்டியாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும்ல? கொதிக்க விட்டால் போதும். கொஞ்சம் கெட்டியாக வச்சு கொதிக்க விடுங்க.